ஸ்பிரிச்சுவல் அண்ட் லைஃப் பாத் சேனலுக்கு உங்களை வரவேற்பது உடுமலை ஜோதிடர் பார்ப்பது. இந்த வீடியோவில் 5ஆம் பாவகத்தின் காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ராஜ ஆடம்பரம், சுகம், உயர்கல்வி, குழந்தைகள், காதல், காமம், புத்திசாலித்தனம், ஆன்மீகம், சொந்த ஊரின் கடவுள், வயிறு, கல்லீரல், அறிவு, கலை, நல்ல செய்திகள், தந்தையின் பண வசதி, அதிகாரம், எழுத்துத்திறன், சுபிட்சம், அதிர்ஷ்டம், தானம், பக்தி, படிப்பு, குழந்தைகளின் நிலை மற்றும் திறமை, சம்பாத்திய வழிமுறை பற்றியும் இந்த இடம் சொல்கிறது. மந்திர உபதேசம், மந்திரி பதவி, இசை கருவிகள், பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதுவே. ஒழுக்கம், சொற்பொழிவாற்றும் திறமை, படைப்பு திறன், விளையாட்டு போட்டி, இதற்கெல்லாம் இந்த 5ஆம் பாவகம் காரகமாகிறது. பொதுவாக 5ஆம் பாவகத்தை புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒவ்வொரு பாவகத்திற்கும் காரக கிரகம் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துள்ளோம். 1ஆம் பாவகத்திற்கு சூரியன், 2க்கு குரு, 3க்கு செவ்வாய், 4க்கு சந்திரன், 5க்கு குரு, 6க்கு செவ்வாய், சனி, 7க்கு சுக்கிரன், 8க்கு சனி, 9க்கு குரு, 10க்கு சூரியன் புதன் குரு சனி, 11க்கு குரு, 12க்கு கேது மற்றும் சனி. இந்த காரகத்துவங்களையும் பாவகத்திற்கான கிரகங்களையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. பலன் சொல்லும்போது இந்த பாவகத்திற்கான காரகத்துவ கிரகம் அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதையும் சேர்த்து நான் போன வீடியோக்களில் சொன்ன மாதிரி பலன்களை சொல்லி பழகிக்கலாம். அடுத்த வீடியோவில் 6ஆம் பாவகம் காரகத்துவம் என்னன்னு பார்க்கலாம். நன்றி.